வணக்கம் ட்ரேடர்ஸ். இந்த வீடியோவில் நாம் லாங் ஷேடோ கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்ன் அப்படின்னு ஒரு பேட்டர்ன் டைப் இருக்குது. அந்த பேட்டர்ன் டைப்பை தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இந்த லாங் ஷேடோஸ் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்னில் ரெண்டு விதமான கேண்டில்ஸ் வந்து இருக்குது. பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து லாங் அப்பர் ஷேடோன்னு சொல்லுவாங்க, இன்னொன்று லாங் லோவர் ஷேடோன்னு சொல்லுவாங்க. இப்போ லாங் அப்பர் ஷேடோ அப்படின்னா என்ன, லாங் லோவர் ஷேடோ அப்படிங்கிறது என்னன்றது டீட்டெயில்டாக பார்ப்போம். ஹேங்கிங் மேன் பேட்டர்ன்னு சொல்லுவாங்க, அல்லது இதை வந்து ஆமர் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமர்னா ஒரு சுத்தியல் டைப்பில் இருக்கிறதுனால இதை வந்து ஆமர்னு சொல்லுவாங்க. அதாவது இதனுடைய பாடி சைஸு வந்து கம்மியாகவும், இந்த ஷேடோஸ் அப்படின்னா ஷேடோஸ் அல்லது விக்குன்னு சொல்லியிருக்கோம். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து நம்ம இதை பற்றி டீட்டெயில்டாக பேசிக்கில் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்கல அப்படின்னா அதற்கான வீடியோவும் இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இதை வந்து ஷேடோ அப்படின்னு சொல்கிறோம். ஷேடோன்னு சொல்கிறதுல லாங்காக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இப்போ வந்து பாடியினுடைய சைஸு ரொம்ப சின்னதாக இருந்து ஷேடோ வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறத தான் வந்து என்ன சொல்கிறோம், லாங் ஷேடோன்னு சொல்கிறோம். இதில் ரெண்டு டைப்பாக இருக்குதுன்னு சொல்லியிருக்கோம். அதாவது வந்து லாங் அப்பர் ஷேடோ, லாங் லோவர் ஷேடோ. அதாவது வந்து லாங் அப்பர் ஷேடோன்னா என்னென்னா, ஷேடோ வந்து மேலே இருக்கிறத அப்பர் ஷேடோ, அதே ஷேடோ லோவரில் இருக்கிறது வந்து லோவர் ஷேடோ. இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ அந்த ரெண்டு கேண்டல்ஸுமே தனித்தனியாக பார்ப்போம். இப்போ அந்த க்ரீன் கேண்டல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாங் விக்கு வந்து பார்த்திங்கன்னா கீழே வச்சிருந்து இந்த மாதிரியான ஒரு க்ரீன் பாடியை வந்து நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதுக்கான அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல செல்லர்ஸ் வந்து அதிகமாக இந்த ப்ரைஸை வந்து கீழே கொண்டு போக நினச்சிருக்காங்க. அதிகமாக இந்த வந்து ப்ரைஸை வந்து இன்னும் கீழே கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் இங்கே பையர்ஸ் வந்து உடனே வந்து உள்ளே வந்து அவங்க ப்ரைஸை வந்து மேலே கொண்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம். இதுக்கு அடுத்து இந்த மாதிரியான ஒரு கேண்டல் வந்து நம்ம மார்க்கெட்டில் வந்து ஃபார்ம் ஆகும்போது இதுக்கு அடுத்து வரக்கூடிய ட்ரெண்ட் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம எக்ஸாம்பிளோடு உங்களுக்கு காட்டுறேன். இப்போது க்ரீன் கேண்டலில் வந்து பார்த்திங்கன்னா செல்லர் அதிகமான ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் வந்து அவங்களால அந்த ஃபோர்ஸை வந்து கொஞ்ச நேரம் தான் வந்து தக்க வைக்க முடியுது. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து அவங்களுடைய பலத்தை காமிச்சு திரும்பவும் ப்ரைஸை வந்து இன்னும் மேலே வந்து கொண்டு போகிறாங்க. சரிங்களா. இதே வந்து பார்த்திங்கன்னா ரெட் கேண்டல்ஸில் சேம் லாஜிக் தான். இங்கே வந்து என்ன நடந்திருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் பையர்ஸ் வந்து ப்ரைஸை மேலே கொண்டு போக ரொம்ப முயற்சி பண்ணாங்க. பட் அவங்களால வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜில் வந்து ஸ்டாப் பண்ண முடியல. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா செல்லர்ஸ் திடீர்னு உள்ள வந்து அந்த ப்ரைஸை வந்து கீழே குறைச்சிட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ இதுக்கப்புறம் இந்த கேண்டில், இந்த ரெண்டு கேண்டிலுமே ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸாம்பிள் இது வந்து இந்த ரெட் கேண்டில் வந்து இந்த ஃபோர்ஸ் வந்து நமக்கு இந்த மாதிரி குறைச்சி இந்த மாதிரியான ஒரு சின்ன பாடியை வச்சு ஒரு கேண்டிலை ஃபார்ம் பண்ணும்போது நாம் என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, செல்லிங்க்கான ப்ரெஷர் இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். ஏன்னா ஸோ செல் பண்ணுறவங்க தான் மார்க்கெட்டில் அதிகமாக இருக்காங்க அப்படிங்கிறத இந்த ஒரு கேண்டில் மூலமாக நம்ம வந்து புரிஞ்சுக்கிட்டு அதுக்கடுத்து வரக்கூடிய கேண்டில்ஸில் நம்ம நோட் பண்ணிவிட்டு அப்புறம் ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப வந்து அட்வைசபிளான ஒரு விஷயம். இப்போ நம்ம இதுக்கான ஒரு எக்ஸாம்பிளை வந்து நம்ம பார்த்துருவோம். ஸோ இந்த சார்ட் பேட்டர்னில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு எக்ஸாம்பிள் வந்து கொடுத்துருக்கோம். ஸோ இந்த எக்ஸாம்பிளில் வந்து பார்த்திங்கன்னா ஸோ லாங் அப்பர் ஷேடோ அப்படிங்கிறது வந்து எங்கே ஃபார்ம் ஆகிருக்குது பாருங்கள். ஒரு மார்க்கெட் மேலே இருக்கிற மார்க்கெட்டில் வந்து மேக்ஸிமம் இது வந்து லாங் அப்பர் ஷேடோ வந்து ஒரு ட்ரெண்டில் இப்போது அப் ட்ரெண்டில் போயிட்டு இருந்த மார்க்கெட்டில் இந்த மாதிரியான ஒரு கேண்டல் ஃபார்ம் ஆகும்போது நாம் வந்து என்ன நினைக்கணும் அப்படின்னா, அடுத்து இங்கே செல்லருக்கு ஸ்ட்ரென்த்து கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ செல்லர் பக்கம் தான் நம்ம போகணும் அப்படின்னா நம்ம புட் ஆப்ஷனோ இல்லை பி அந்த ஆப்ஷனோ நம்ம வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த கேண்டலினுடைய க்ளோஸுக்கு கீழே அடுத்து எந்த கேண்டல் வருதோ அந்த கேண்டலில் நீங்கள் ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். இப்போது இந்த கேண்டல் பாருங்கள், இந்த கேண்டலில் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா நம்ம எடுத்தது கன்ஃபார்மாக அது டவுன் ஆகும். சரிங்களா. ஸோ அடுத்து நம்ம இப்போது ட்ரேடு எடுத்துட்டுங்க, எடுத்துகிட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எப்பயுமே நம்மளுடைய எஸ்எல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரிஜெக்ஷன் கேண்டலுக்கு மேலே கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் ஸ்டாப் லாஸை வந்து மெயின்டைன் பண்ணணும். அதுக்கப்புறம் புக் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வந்து உங்களுடைய ரேஷியோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஒரு ரேஷியோ வச்சுருப்பீங்க. அதாவது 1:1 1:2 இந்த மாதிரியான ஒரு ரேஷியோ இருக்கும். ஸோ அந்த ரேஷியோ படி நீங்கள் வந்து உங்களுடைய ப்ராஃபிட்டை வந்து புக் பண்ணிக்காங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதே எக்ஸாம்பிளில் நமக்கு இங்கே இன்னொரு லாங் லோவர் ஷேடோவும் வந்து கிரியேட் ஆகிருக்கு. ஸோ லாங் லோவர் ஷேடோ வந்து க்ரீனில் கிரியேட் ஆகும். லாங் அப்பர் ஷேடோ வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டில் வந்து கிரியேட் ஆகிருக்கு. இதுக்கு இன்னொரு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆமர்னு சொல்கிறதுக்கு நம்ம இதுக்கு முன்னாடி சொல்லியிருந்தோம். ஆமர்னு சொல்லுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி தலைகளாக வர்றதை வந்து இன்வெர்டட் ஆமர்னு கூட சொல்லுவாங்க, அல்லது ஷூட்டிங் ஸ்டார் அப்படின்னு கூட இதை சொல்லுறாங்க இந்த கேண்டில். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஹேங்கிங் மேன் அல்லது மார்னிங் ஸ்டார் அப்படின்னு கூட இதுக்கு இந்த பேரை வந்து சொல்கிறாங்க. லாங் லோவர் ஷேடோ இந்த கேண்டில் எப்போவுமே ஒரு சப்போர்ட் லெவலில் வந்து நமக்கு இது வந்து கிடைக்கும். ஸோ சப்போர்ட் லெவலில் இதை நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் ஒரு நெக்ஸ்ட் கேண்டலில், அதாவது இதனுடைய ஹையை பிரேக் பண்ணும்போது நீங்கள் ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ எக்ஸிக்யூட் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ட்ரேடை உங்களோட ரேஷியோ படி நீங்கள் வச்சு புக் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்கள் இந்த லாங் அப்பர் ஷேடோவோ இல்லை இந்த லாங் லோவர் ஷேடோவோ நமக்கு முக்கியமாக வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்லையோ அல்லது ஒரு சப்போர்ட் லெவல்லையோ நமக்கு வந்து இருக்கணும். ஸோ அதை விட்டுட்டு நம்ம இந்த இடத்துல எங்கேனாலையும் ஒரு திடீர்னு வந்து பார்த்துட்டு இந்த இடத்துல இந்த கேண்டில் இருக்கே மேலே போகலை, ஒருவேளை வந்து இந்த பேட்டர்ன் வந்து ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்லாம் நீங்கள் வந்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஏன்னா இது மெயினாக ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவலில் வந்து கிரியேட் ஆகும்போது தான் நமக்கு அதிகப்படியான ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்கும். சரிங்களா? ஸோ அதனால் எப்பயுமே இந்த இன்பிட்வீனில் இருக்கிறத எப்பவும் நீங்கள் எடுக்காதீங்க, அதை வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. ஒரு ரெசிஸ்டன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் அப்பர் ஷேடோ வந்து ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா நம்ம அப்போது புட் சைடில் போகணும் அப்படின்னும், ஒரு சப்போர்ட் லெவலில் நமக்கு லாங் லோவர் ஷேடோ வந்து ஃபார்ம் ஆகுது அப்படின்னா நம்ம சிஇ சைடும் ஃபோக்கஸ் பண்ணணும். சரிங்களா? நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கேண்டல்ஸ்டிக்ஸ் பேட்டர்னுடைய நிறைய சைக்காலஜிக்கலான விஷயத்தெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வர அந்த பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி விட்டுருங்க. அப்போ தான் நாங்கள் அப்டேட் பண்ணுற ஒவ்வொரு வீடியோஸுடைய நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனடியாக வரும்.